அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வணக்க மாதம் 26வது நாள். 2ஆம் முறை பதுவா பட்டணத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். பதுவா பட்டணத்தில் முதல் முறை அந்தோனியார் செய்த நன்மைகள் தளர்ந்து போய் பிரிவினை தலையெடுத்திருந்தது. ஆனதால் திரும்பவும் வெகு சுறுசுறுப்போடு பிரிவினையோடு போராட முற்பட்டார். தபசு காலம் துவங்கின போது கோயில்களில் ஜனங்கள் அடங்க கூடாமையால் அடுத்த விஸ்தாரமான மைதானங்களில் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணி வந்தார். ஒரு நாள் பிரசங்க முடிவில் நிர்பாக்கிய தகப்பன் ஒருவன் காக்காய் வலிப்பினால் இளைத்து மெலிந்து போன 4 வயதுள்ள தன் குமாரனை அச்சிஷ்டவரிடம் கொண்டு வர அவன் கேட்டதற்கு இறங்கி வியாதிக்கார பிள்ளையின் சரீர முழுமையும் சிலுவை அடையாளம் போடவே பிள்ளை முழுமையும் குணமானது. அநேக அற்புதங்களை செய்தார். கனவில் சில பாவிகளுக்கு தரிசனமாகி அவர்கள் பாவங்களை சங்கீர்த்தனம் பண்ணும்படி கட்டளையிட்டார். மனிதர் உள்ளத்தில் இருந்தவைகளை தெளிவாக கண்டறிந்திருந்தார். வாலிபன் ஒருவன் அவரிடம் வந்து கோப மிகுதியினால் தன்னுடைய தாயை உதைத்ததாக சொன்னான். தன் தாயை உதைத்த கால் வெட்டப்பட வேண்டியது என்று அந்தோனியார் சொன்னார். அதை கேட்ட வாலிபன் திகிலடைந்து வீட்டுக்கு போன போது அச்சிஷ்டவர் மெய்யாகவே பேசினார் என்று எண்ணி ஒரு கோடாலி கொண்டு தன் காலை வெட்டி கொண்டான். திரளான ரத்தம் ஓடினது. தாய் ஓடி பார்த்து சங்கதிகளை அறிந்து அழுது பிரலாபித்து அந்தோனியாரிடத்தில் ஓடி அவரால் தான் அப்படிப்பட்ட காரியம் நடந்ததென்று முறையிட்டு அவரை நிந்திக்க அந்தோனியார் அவளுடன் வீட்டுக்கு போய் துண்டாடின காலை சரீரத்தோடு சேர்த்து சிலுவை அடையாளம் வரைந்தார். உடனே கால் சரீரத்தோடு பொருந்தி தழும்பு முதலாய் இல்லாமல் போனது. பாஸ்கு திருநாள் முதல் இஸ்பிரித்து சார்ந்த திருநாள் வரைக்கும் பதுவாவிலும் அதற்கடுத்த ஊர்களிலும் வெகு சுறுசுறுப்போடு போதித்து வந்த பிறகு தமக்கு சாவு கிட்டி இருக்கிறது என்று அறிந்து சில நாள் தாம் இளைப்பாற உத்தரவளிக்கும்படி சபை சிரேஷ்டருக்கு கடிதம் எழுதினார். அக்கடிதத்தை கொண்டு போக ஒரு ஆள் அனுப்ப வேண்டும் என்று தாம் இருந்த மடத்து சிரேஷ்டரை தாழ்மையோடு கேட்டு கடிதத்தை எடுத்து அனுப்ப வந்தபோது கடிதம் காணாமல் போயிருந்தது. ஆனதால் தாம் செய்ய நினைத்திருந்தது சர்வேஸ்வரனுக்கு பிரியமில்லை என்று எண்ணினார். ஆனால் ஆள் போய் வரக்கூடுமான நேரத்துக்குள்ளாக சபை சிரேஷ்டரிடமிருந்து பதில் வந்து அச்சிஷ்டவர் கேட்டிருந்த பிரகாரம் உத்தரவு பண்ணப்பட்டிருந்தது. சாக போகிறதுக்கு 15 தினங்களுக்கு முன் அச்சிஷ்டவர் ஒரு சிறு குன்றின் மேல் உட்கார்ந்து கொண்டு பதுவா பட்டணத்தையும் அதை சுற்றிலும் இருந்த செழிப்பான நிலங்களையும் வெகு நேரம் பார்த்து சர்வேஸ்வரனுக்கு நன்றேறிந்த தோத்திரம் பண்ணி தம்முடன் இருந்த சகோதரரை நோக்கி அந்த பட்டணத்துக்கு வெகு கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமாய் அறிவித்தார். ஆனால் என்ன மகிமை என்றும் எவரால் அம்மகிமை உண்டாகும் என்றும் அறிவிக்கவில்லை. சபை சிரேஷ்டர் உத்தரவு கிடைத்திருந்ததால் அந்தோனியார் பதுவாவை அடுத்த காம்போசன் பியத்ரே என்னும் ஸ்தலத்துக்கு போய் திசோ என்னும் பிரபுவின் ஒத்தாசை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மரத்தின் கிளைகள் மேல் அந்தரத்தில் 3 குடிசைகள் கட்டி அதில் அவரும் லுக்பெல்லுதி சகோதரரும் ரோழே சகோதரரும் வசித்து தியானமும் மற்ற ஞான முயற்சிகளும் செய்து வந்திருந்தார்கள். அவர் தனித்து போய் வசித்திருந்த ஸ்தலத்தை அறிந்த ஜனங்கள் கும்பல் கும்பலாய் அவரை பார்க்க போன போது அச்சிஷ்டவர் மரத்தின் மேலிருந்து அவர்களுக்கு புத்தி பிரசங்கம் பண்ணுவார். சபை ஒழுங்கினால் நியமிக்கப்பட்ட ஞான முயற்சிகளை நிறைவேற்ற அவ்விடத்தில் இருந்த தம்முடைய சபை சன்னியாசிகள் மடத்துக்கு போவார். சாவு தம்முடைய தலையின் மேல் இருக்கிறது என்று நாம் கொஞ்சமாவது எண்ணுகிறதில்லை. அச்சிஷ்டர் அந்தோனியார் தன் ஜீவிய காலமெல்லாம் சுவாமியுடைய ஊழியத்தில் செலவழித்தவர். அநேக புண்ணியங்களையும் அற்புதங்களையும் செய்தவர். அவர் தம்முடைய சாவுக்கு ஆயத்தம் செய்தது போல் நாம் செய்யாமல் வருகிறதை நாம் நன்றாய் யோசனை பண்ணி பார்த்து இனிமேலாகிலும் நம்முடைய சாவை நினைத்து அதற்கு ஆயத்தம் பண்ண கடவோம். மதி ஈனனே, இன்றிரவே உன் ஆத்துமம் உன்னிடத்தினின்று கேட்கப்படும் என்கின்ற வேத வாக்கியத்தை நம்முடைய மனதிலே பதிய வைத்து எப்போதும் தயாராயிருக்க கடவோம். மரம் எப்பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அப்பக்கத்தில் தான் விடும் என்பதை நாம் சிறமேற்கொண்டு நல்ல ஜீவியம் ஜீவித்து மோட்ச ராஜ்யம் சேரும்படி பிரயாசைப்பட கடவோம். ஜெபம். பதுவை பதியரான மகா வணக்கத்துக்குரிய அச்சிஷ்டர் அந்தோனியாரே, உமது அடைக்கலத்தை தேடி வருகிறவர்களுக்கு மிகவும் உதவி தரும் பாதுகாவலானவரே, சேசுநாதருக்காக மரிக்கிறதுக்கு மிகவும் ஆசைப்பட்ட நீர், நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் அவருக்காக மரித்து நித்திய மோட்சத்தில் சேர கிருபை அடைந்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை சாவை பற்றி தியானிக்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம். உத்தம தபசின் மாதிரியான அச்சிஷ்டர் அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.